திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்கள் பாதுகாப்பு இல்லை என கூறி மதுரையில் நைனா நாகேந்திரன் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் ஸ்காட்லாந்துக்கு நேரான தமிழகத்தின் காவல்துறை எங்கே போனது திறனற்ற முதலமைச்சர் கையில் காவல்துறை கண்ணிய போனது. செத்து போச்சு சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு. பாதுகாப்பில்லை விடியா திமுக ஆட்சியில் குழந்தை முதல் பாட்டி வரை பாதுகாப்பில்லை விதவிதமாய் போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் நடமாட்டோம். போதை கும்பல் கூலி படைகள் தெற்கல் தோறும் பெரியாட்டம். எத்தனை கொலைகள், எத்தனை வன்முறை, எத்தனை வழிப்பறிகள், எத்தனை பாலியல். மதுரையில் நைனா தலைமையில் இன்றைய ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். விவரங்கள் என்ன? பழங்கானத்த ரவுண்டான அருகே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் அதாவது ஆளுகின்ற திமுக அரசை கண்டித்து இன்று தற்போது ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, அதே போல சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, அமமுகவை சேர்ந்த டேவிட் அண்ணாதுரை உட்பட திரளானோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் அதாவது திமுக ஆட்சி நடைபெற்றக்கூடிய பல்வேறு அந்த சட்ட ஒழுங்காக இருந்தாலும் சரி, ஊழல் உள்ளிட்ட பல்வேறு வகையான அந்த ஊழல்களை கோஷங்களாக எழுப்பி அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு அவர்களும் கோஷங்கள் எழுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கண்டன உரைகளும் நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால இங்கு நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த பகுதியில, இந்த பழங்கனத்த ரவுண்டான பகுதியில போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இங்கு நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் தொடர்ந்து எழுப்பியவாறு இருக்கிறார்கள். மின்சார கட்டணம் 3 மடங்கு உயர்ந்தாச்சு. சிறு தொழில் செய்வோர் குடும்பங்கள் அழிந்து போச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.